இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்க படைகள் தாக்குதலால் ஈரானின் முக்கிய பகுதிகள் பெரும் சேதமடைந்துள்ளன. ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தி வருவதால் மத்திய கிழக்கில் பதற்றம் தணியவில்லை. இஸ்ரேலின் முக்கிய கட்டமைப்புகள், அண்டை நாடுகளை சுற்றி அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை தகர்க்கும் முயற்சியில் ஈரான் ஈடுபட்டுள்ளது. அதன்படி சவுதி அரேபியா, கத்தார் உள்ளிட்ட நாடுகளிலும் ஈரான் ஏவுகணைகள் அழிவை ஏற்படுத்தி வருகின்றன. மத்திய கிழக்கு நாடுகளின் முக்கிய கடல்வழி வர்த்தக பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி ஈரான் வசம் உள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழலால் சர்வதேச நாடுகளின் சரக்கு கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. இதனால் கச்சா எண்ணெய் பேரல்கள் அடங்கிய பல சரக்கு கப்பல்கள் நடுக்கடலில் மிதக்கின்றன. ஈரானுடன் மத்திய அரசு நடத்திய பேச்சுவார்த்தையால் நமக்கான சரக்கு கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க ஈரான் அனுமதி அளித்தது. இதனால் இதுவரை சில கப்பல்கள் எல்பிஜி கச்சா எண்ணெயுடன் இந்தியா வந்தடைந்தன. இதற்கிடையே அனைத்து நாடுகளுக்குமான கப்பல்கள் எளிதில் கடக்கும் வகையில் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் திறக்காவிட்டால் அதன் மீதான தாக்குதல் தீவிரமடையும், அந்நாட்டின் மின் கட்டமைப்புகள் தகர்க்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். இன்னும் 48 மணி நேரத்திற்குள் அமெரிக்காவின் உத்தரவை ஈரான் பின்பற்றாவிட்டால் அந்நாடு மிக பெரும் விளைவுகளை சந்திக்கும் எனவும் காலக்கெடு விதித்தார். டிரம்ப் மிரட்டலுக்கு பதிலடி தரும் வகையில் ஈரான் அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க முடியாமல் பல நாடுகளின் கப்பல்கள் தேங்கி நிற்கின்றன. இதனால் பல நாடுகளுக்கான எரிபொருள் சப்ளை பாதிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாடுகளின் நலன் கருதி சரக்கு கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க ஈரான் அனுமதிக்கிறது. அதற்காக ஹார்முஸ் எப்போதும் திறந்தே இருக்கும். அதே சமயம் எங்கள் எதிரி நாடுகள் மற்றும் அவற்றை ஆதரிக்கும் நாடுகளின் கப்பல்களை அனுமதிக்க மாட்டோம் என ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கான சரக்கு கப்பல் போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கலை தீர்க்க ஈரானுக்கு அமெரிக்கா காலக்கெடு விதித்தது. ஆனால் டிரம்பின் மிரட்டலுக்கு அடிபணியாத ஈரான் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகள் தவிர பிற நாடுகளின் சரக்கு கப்பல்கள் ஹார்முஸ் முனையை கடக்கலாம் என அறிவித்துள்ளது. ஈரானின் இந்த அறிவிப்பு அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு மேலும் எரிச்சல் ஊட்டும் வகையில் அமைந்துள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் தற்போதைக்கு அமைதி திரும்பும் சூழல் இல்லை என சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.